ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியாவின் பக்கங்கள். போன வீடியோ வந்து நாங்கள் ரோகிணி தேட்டர் போன வீடியோ போட்டிருந்தேன். அமரன் மூவிக்கு போயிருந்தோம். ஸோ இப்போ வந்து அங்கேருந்து வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ரோகிணி தேட்டரில் படம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். சரியான மழை. சரி, ஓகே, நாங்கள் பிளான் பண்ணது எதுவும் சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் மெட்ரோவில் போயிட்டு நாங்கள் வடபழனி நெக்ஸஸ் விஜய் மாலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே போய் நாங்கள் மெட்ரோ ஏறி வடபழனி போனோம். சில் கிளைமேட்டில் அப்படியே நாங்கள் மால்குள்ளே என்டர் ஆனோம். மாலுக்கு வந்ததுமே நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் தான். ஏன்னா நாங்கள் மூவி முடிச்சுட்டு வெளியே எங்கேயுமே சாப்பிடல. ஸோ மாலில் பர்கர் கிங்லேருந்து 2 நான்வெஜ் பர்கர், ஒரு வெஜ் பர்கர் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் டாக்கோ பெல்ஸ்லேருந்து ஒரு டாக்கோஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து காம்போவாக வந்துச்சு. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ஃபன் சிட்டிக்கு போனோம். நாங்கள் ஃபன் சிட்டிக்கு வந்துட்டு நாங்கள் 2 கார்டு வாங்கினோம். அதில் வந்து ஈச் கார்டு வந்து 10 கேம்ஸ் விளையாடலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் டோட்டலாக 20 கேம்ஸ் கிட்ட விளாண்டோம். ஸோ நாங்கள் ஃபன் சிட்டியில் ஃபஸ்ட்டு விளாடின கேம் இதுதான், கும்ஃபு பாண்டா. அதில் வந்து அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பட்டன்ஸை வந்து நம்ம பஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் எங்களோட கேமு. இது வந்து இந்த இப்போ விளாண்டுருக்கவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேமு. ஒரு 4 to 5 டைம்ஸ் மேலே அவள் விளாண்டா. அவளுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு போல். இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் போட்டு செம்மையாக பஞ்ச் பண்ணால் அவள் கையே ரெட் ஆகிடுச்சு அவள் கேம் முடிச்சுட்டு விளையாடும் போது. இதுலேருந்து நாங்கள் நிறைய டிக்கெட்ஸும் எடுத்தோம். பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. விளாட்றவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் அது மேலே காமிக்கலாம் நம்ம. அவள் விளையாடுறத விட அவள் விளையாடுறத பார்க்குறதுக்கு எங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஒரு லெவல் முடிக்க செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு இந்த கேமு. ஃபைனலாக நாங்கள் இந்த கேம்லேருந்து டோட்டலாக 18 டிக்கெட்ஸ் வின் பண்ணோம். டிக்கெட் வந்து இங்கே மேனுவலாக வராது, நம்ம கார்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் ஆயிரும். நாங்கள் இப்போ விளையாடுறதுக்கு பேர் குவிக் ட்ராப். இதில் வந்து மேலேருந்து பால்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண கீழே விழும். கரெக்டாக நம்ம அந்த பக்கெட்டில் வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கேமும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த நம்ம இதில் கலெக்ட் பண்ணுற டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம கவுண்டரில் கொடுத்தோன்னா அங்கே நம்ம பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிஃப்ட்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் சில கிஃப்ட்ஸ் எடுத்தோம், அதெல்லாம் கடைசியில் பாருங்கள். இந்த கேம்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 20 டிக்கெட்ஸ் எடுத்தோம். திருப்பி இந்த கேமை செகண்ட் டைம் 1 டைம் விளாண்டோம். அப்போ வந்து எங்களுக்கு 10 டிக்கெட்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் விளையாடின கேம் சப்வே சர்ஃபர்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் எல்லார் ஃபோன்லேயும் இது நிறைய பேர் ஃபோனில் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அங்கே போயும் நாங்கள் சப்வே சர்ஃபர்ஸ் விளாண்டோம்.
அண்ட் இங்கே இருக்கிற சப்வே சஃபர் வந்து நம்ம ஃபோனில் வந்துட்டு விளையாடுவோம் இல்லையா, அதாவது எங்கேயாச்சும் போய் இடிச்சுக்கிட்டால் நம்ம வந்து அந்த கேம்லேருந்து அவுட் ஆகிடுவோம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, டைம் லிமிட் வச்சு தான் வந்து இந்த கேம்ஸ் இருக்குது. குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த கேம் வந்து ஸ்டாப் ஆகிடும். திருப்பி நீங்கள் வந்து கார்டு திருப்பி நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் குறையும் இல்லையா, ஸோ அப்போ அந்த கேம் வந்து திருப்பி கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கேம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 times இந்த கேம் விளாட்னான். ஸோ திருப்பி சப்வே சஃபர் விளாண்டுட்டு நாங்கள் திருப்பி கும்ஃபு பாண்டா வந்து விளாட்னோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விளாட்றவங்கள விட அதை பார்க்குறவங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்த கேம் வந்து பேஸ்கெட் பால். அங்கே வந்து நம்ம கார்டு அங்கே கொடுத்ததுமே கீழே அந்த பால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நம்ம அந்த பால் எடுத்து அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போடணும். அது திருப்பி அதுலேருந்து கீழே வந்து திருப்பி நம்மக்கிட்டே வந்துச்சு. திருப்பி அந்த பால் எடுத்து பேஸ்கெட்டில் போகணும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து சைடில் வரும். பேஸ்கெட் பாலோட கேம் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 50, பட் நாங்கள் எடுத்தது வந்து 33. இதுக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ டிக்கெட்ஸ் எடுத்தோன்னு எங்களுக்கு தெரியல, பிகாஸ் அங்கே பாயிண்ட்ஸ் தான் கிடச்சி தவிர்த்து டிக்கெட் எத்தனைன்னு எங்களுக்கு காமிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தான் இந்த கேட்ச் பண்ணுற கேம்.